உள் பக்கம் தான் கிராஸ் இருக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க. இது ரெண்டையும் எடுத்து நல்லா பார்த்துக்கோங்க. இப்படி போட வேண்டியது. இதையும் கரெக்டாக போடணும். இப்போ நம்ம வந்து நீங்கள் துணியில் பார்க்கும்போதும் இதை மாதிரி நான் அது தனியாக சொல்லித்தரேன். ஆனால் நமக்கு தேவை இவ்வளவு தான். இதை வந்து நம்ம எப்படி போட்டால் கழுத்து இருக்குமோ அதே மாதிரியே தான் போடணும். நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவெலாம் இப்படி இழுத்து இப்படியெல்லாம் வைக்கக்கூடாது. கரெக்டாக இப்படியே ஒரிஜினலாக அப்படியே வச்சுக்கணும். இப்படி வச்சுட்டு இதில் ஒரு கோடு, இதில் ஒரு கோடு. எக்ஸ்ட்ராவெலாம் எதுவுமே விடக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இதை போட்டு அப்படியே நம்ம ஆரி ஒர்க் போட போகிறோம். முடிஞ்சுதா? இந்த பாருங்க. இப்போ இதில் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். எத்தனை இன்ச்சு இருக்குது? 3 இன்ச்சு இருக்குது. அதே 3 இன்ச்சை இங்கே புள்ளி வைக்கணும். இதுக்கும் ஒரு கனெக்ட். இதுக்கும் இந்த இடையில ஒரு புள்ளி வச்சோமா இருந்தா இருக்கா, இதுக்கும் ஒரு கனெக்ட். இந்த இதுக்கும் ஒரு கனெக்ட். இப்போ நம்ம இதுக்குள்ளே தான் எந்த கழுத்து நீங்கள் வரைஞ்சாலும் சரி, அதாவது ரவுண்டு வரைஞ்சாலும் சரி, இல்லை இந்த இப்படி வரைஞ்சாலும் சரி, இல்லை இந்த மாதிரி கழுத்து வரைஞ்சாலும் சரி, இல்லை இந்த இப்படி கோடு கூட போடாது, எது போட்டாலும் இதுக்குள்ளார தான் விட்டணும், உள்ளே போயிடக்கூடாது. இப்போ நம்ம ரவுண்டு மட்டும் வரையணும். இந்த கார்னரை மட்டும் இப்படி சுற்றி இப்படி வரைஞ்சிட்டேன்னா ரவுண்டு வரும். இதை அப்படியே வெட்டிக்கணும். இப்போ நம்ம அந்த கோடு வரையும் கரெக்டாக வரைஞ்சிக்கணும், வெட்டிக்கணும். அதுக்கப்புறமா இது வந்து நான் எக்ஸ்ட்ரா ஏன் வெட்டுறேன் அப்படின்னா, இது கட்டாயிடக்கூடாதுன்றதுக்காண்டி இப்படி வெட்டுறேன். ஏன் அப்படின்னா அளவு மாறக்கூடாதுன்றதுக்காண்டி இந்த பிளாஸ்டர். புரியுதா? நான் அதை வெட்டிவிட்டேன்னா உங்களுக்கு கழுத்து வந்து அகண்டு போயிடும். அகண்டு போகக்கூடாது அப்படின்னா இது இப்படி இருக்கணும். ஏதாவது புரியுதா? யாராவது ஊன்னு சொல்றீங்களா? ஒருத்தர் இந்த வரேன். இதுக்கும் ஒரு ரவுண்டு வரைஞ்சிக்கோங்க. எப்போதுமே இந்த கட்டம் போடுறதே இந்த ரவுண்டுக்காக தான். என்ன சொல்லு, கேளு டவுட் சொல்றது எனக்கு சொல்லு. ப்ளவுஸ்க்கு 3 இன்ச்சு வச்சு நம்ம இங்க கட் பண்ணிட்டோம். ஓகேவா? நம்ம எப்போதுமே வந்து தையலுக்கு வந்து இங்கிட்டு தானே எடுப்போம். நம்ம போடுறது ஆரி ஒர்க்கு. இப்போ வெட்டுறோம், சட்டை கட் பண்ணுறதுக்கு தைக்கிறதுக்கு வெட்டுறது தான். இங்கே 1/2 இன்ச்சு விட்டுட்டு இங்கே 2.5 இன்ச்சு வெட்டுவாங்க. இப்போ நம்ம வந்து இதில் தான் வரையணும், இதில் தான் ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா தையலுக்கு கட் பண்ணிக்கலாம்னு சொல்லியே. எதில் கட் பண்ணுவேன்? துணி வேற, இது ஆரி ஒர்க் போடுறதுக்கு அங்கே வெட்டுறது. புரியுது? இன்னும் துணியில் என்ன சொல்லி கொடுக்கல, சரியா? ஆமாம். இது வந்து கரெக்டான அளவு, தையல் போடுற அளவு நல்லா தெரிஞ்சுக்கங்க. துணியில போடையில வேற மாதிரி சொல்லுவாங்க. துணியில வெட்டும் போது வேற மாதிரி வரும். ஜாக்கெட் வெட்டுறவங்க டைலர் வெட்டிக்குவாங்க. இதுதான் அவங்களுடைய உடம்போட அளவு, கழுத்தோட அளவு. இதுதான் நீங்க போட வேண்டிய அளவு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் டைலருக்கு வெட்டினா இதில் 1/2 இன்ச்சு உள்ளே வெட்டுவாங்க. அப்போ தைக்கும் போது இதில் வந்துடும். நீங்கள் போடுறப்ப இதில் தைக்கிற போது கரெக்டாக வந்துடும். துணியில் போடையில சொல்லுவாங்க எப்படி வெட்டணும். கேட்குறேன். இப்போதைக்கு நம்ம ஆரி ஒர்க்கில் போடையில எப்படி போடணுங்கிற மட்டும் சொல்கிறாங்க. கரெக்டாக உங்களால் எந்த மிஸ்டேக், ஏன்னா தையல் கூடலையே, எங்களுக்கு அது கூடலையே அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதனால உங்களுக்கு என்ன அளவு தேவையோ அந்த அளவு மட்டும்தான் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். அவ்வளோதான். இந்த கழுத்து ரவுண்டா இருக்கான்னு மட்டும் பாத்துக்கோங்க எல்லாரும். ரவுண்டா இருக்கா? இதை ஏன் கட் பண்ணல அப்படின்னா, இதை கட் பண்ணிட்டா இதை இப்படி வச்சிருவீங்க, விரிச்சிருவீங்க. இந்த கோடை போட்டு இந்த இதுல கோடை இப்படி போட்டுக்கிட்டு கடைசியில வேணா கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, பேப்பர் தானே. இதை இப்படி வரைஞ்சிக்கிறது, இப்படி வரைஞ்சிக்கிட்டீங்கன்னா கரெக்டா இந்த இதுல இப்படி ஒரு கோடு போடுறோம். இதுல ஒரு கோடு போட்டுருவீல்ல, அதனால இது கரெக்டா அதில் போய் முட்டிடும். சரியா? பேக் முடிஞ்சது. கட் பண்ணிடு.